3 முடிச்ச சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்காரம் பணம் காசெல்லாம் திரட்டி பாவம் அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தலை தீபாவளிங்கிறதுக்காக புடவை நகையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை எல்லாருமே கொடுத்து சந்தோஷமா கொண்டு வந்து அதை நந்தினிக்கிட்டையும் சூர்யாக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கி பிரியும் சந்தோஷமா அங்கே பூஜை ரூம்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பொறுக்க வேண்டாத மாதவி அசோக்கு கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்க, அந்த சிங்காரம் நம்ம வீட்டு தோட்டக்காரன் அவன் கூட அவன் பொண்ணுக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். பத்தாவதுக்கு நகையும் வாங்கிட்டு வந்திருக்கான் சூர்யாவுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு எரிச்சலாக கோவமாக இருக்குது தெரியுமா. தலை தீபாவளிக்கு அவன் பொண்ணு தீபாவளி கொண்டாடணுங்கிறதுக்காக புது ட்ரெஸ் கொடுப்பாங்க. அவளும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே இங்கே மினுக்கிக்கிட்டு போவா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க என்னால் ஆகாது. அதனால் நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க. முதல்ல அவள் அந்த புது ட்ரெஸ் போடக்கூடாது. நாளைக்கு அவங்க தீபாவளியை கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி மாதவி? அதான் அவங்க அப்பா குடும்பம் எல்லாருமே வந்திருக்காங்களே, குடும்பத்தோடு வந்து எல்லாம் குதூகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு சூர்யா வேற தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கான். பட்டாசு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ரேட்டு ஜாஸ்தியாக போட்டு காஸ்ட்லியான துணிகளாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். தலை தீபாவளியை ஜேன்னு கொண்டாட போகிறாங்க. இப்போ போய் நம்ம எப்படி தடுத்து நிறுத்த முடியுங்கிறாங்க. அதெல்லாம் நிறுத்த முடியுங்க. நான் சொல்கிற பார்த்து நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லி மாதவி அசோக்கை கூட்டிகிட்டு சாமி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நந்தினி ட்ரெஸ்ஸு சூரிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சாமிக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த புடவை தான் நாளைக்கு நந்தினி கட்ட போகிறா. அவள் கட்டுறக்கு இல்லாமல் பண்ணணும். அங்கே பாருங்கள், எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயை மூடியை கழட்டி இந்த புடவையில் ஊற்றுங்கிறார். ஏய் மாதவி, என்ன சொல்கிற? எண்ணெயில் புடவையை நினச்சிட்டா அவள் எப்படி கட்டுவாங்கிறாங்க. கட்டக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணுறேன். ஆனால் நம்ம தான் ஊற்றி வச்சான்னு தெரிஞ்சால் சூரியன் நம்மளை வெளுத்து எடுத்துருவானேங்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது. இது எலி கமுத்துட்ட மாதிரி ஆகி போயிடும். நீங்கள் முதல்ல மூடியை கழட்டி இந்த புடவையிலெல்லாம் எண்ணெய் ஊற்றி விடுங்க அப்படின்னு மாதவி சொன்னபடியே அசோக்கும் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சதும், சரிங்க, புடவையில மட்டும் சிந்திருந்தால் சந்தேகம் வந்துடும், அதனால கீழேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்கிறாங்க. தரையிலையும் கொஞ்சம் ஊற்றி விட்டுறாரு அசோக்கு. ஊற்றுனது மட்டும் இல்லாமல் அதுலேயே கால் வச்சு நடந்து ஓடி வராங்க. வந்ததுக்கப்புறம் அப்பாடா, எப்படியோ நாம் நினச்சபடி நாளைக்கு அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது யார் செஞ்சாங்கன்னு தெரியாதையும் போயிடும். எளிதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருச்சுன்னு எல்லாரும் முட்டாள்தனமாக நம்பிக்குவாங்க. சரி சரி வாங்க, யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு மாதவியும் அசோக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் மாதவி அசோக் 2 பேரும் சுந்தரவள்ளியை போய் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு, இன்னைக்கு நோம்பி நாள், அதுவுமா இப்படி கொந்திருக்கீங்களாங்கிறாங்க. என்னடி செய்கிறது, சூர்யா தான் அந்த பிச்சைக்கார குடும்பத்தை கொண்டு வந்து தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கானே, நம்மளால வெளியில் தலை காட்ட முடியல, அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் தீபாவளி இன்னைக்கு கொண்டாட போகிறதில்ல, வேணா பாருங்கங்கிறாங்க. என்னடி சொல்கிற, உண்மையை தான் சொல்கிறியாங்கிறாங்க சுந்தரவள்ளி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க மாதவி. இங்கே பார்த்தா காலையில் எழுந்திரிச்சதும் நந்தினி சூர்யாவை எழுப்புறாங்க. என்னங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, நோம்பி நாளவும் நேரமே காலமே எழுந்திருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூர்யா சொல்கிறாரு, என்ன நந்தினி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறக்கு விட மாட்டியாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு தீபாவளி நாள், அதுவும் நேரமே எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிச்சே ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தூங்க விட மாட்டேன் போல இருக்குதுங்கிறாங்க. இன்னைக்கு விடவே மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் குளிக்க வச்சு திரும்ப பூஜை ரூமுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கையில் சிங்காரம் குடும்பத்தார் எல்லாருமே ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. அருணாச்சலமும் ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. அடடே, எங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் ரெடி ஆகிட்டிங்களாங்கிறாங்க. ஆமாம்மாம்மா, நீங்கள் தான் லேட்டு அப்படின்னு ரஞ்சிதாவும் புனிதாவும் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்படியா, சரி, சாமியை கும்பிட்டு நம்ம புது தீபாவளி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சிங்காரம், நீயே போய் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுங்குறாங்க அருணாச்சலம். சிங்காரம் சாமி ரூமுக்குள்ளே போய் புடவையை பார்க்குறாங்க. ஐயோ என்னங்க ஐயா இது அப்படின்னு புடவையை பார்த்தா வெறும் எண்ணெயா வடியுது. அச்சோ, நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆகிப்போச்சேங்கிறாங்க அம்மாச்சி. புடவையில் எப்படி என்ன செஞ்சுருக்குன்னு தெரியலையே, எலி வேலையாக இருக்குமா அப்படின்னு சிங்காரம் பதறி போயிடுறாங்க. அடடா, எலியாக தான் இருக்குங்கிறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, எலியை நான் பார்த்துருக்கேன், ஆனால் பூஜை ரூம் வரைக்கும் வருமானு எனக்கு தெரியலைங்கிறாங்க. ஆமாம், எலி கிச்சன் வரைக்கும் தானே வரும், பூஜை ரூமுக்கெல்லாம் வருமாங்கிறாங்க. டே, எலிக்கு எங்கேன்னு இருக்குது, எங்கே வேணாலும் வரும். சரி விடுங்க, இந்த புடவை எண்ணெயில் நனைஞ்சிருச்சு. டே சூர்யா, நீ தான் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேல, அது எல்லாத்துக்கும் கூட போட்டுக்கிட்டுங்கிறாங்க அருணாச்சலம். இதை கேட்டு ரஞ்சிதாவும் புனிதாவும், இல்லை அக்காவுக்கும் மாமாவுக்கும் புது ட்ரெஸ் போடாத போது நாங்கள் எதுக்கு போடுறது, இது எங்களுக்கெல்லாம் இதுவே போதுங்கிறாங்க. சாசியாக வாங்கிட்டு வந்த புடவையில் இந்த எலிக்கு கூட பொருட்களையே இப்படி பண்ணி போடுச்சு அப்படின்னு சிங்காரம் வருத்தப்படுறாங்க. அதை பார்த்த நந்தினி, சரி எனக்கு புது ட்ரெஸ் வேண்டாம், மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தீபாவளி நாள் அதுவுமா எவ்வளோ சந்தோஷமாக இப்போ எல்லாரும் கிளம்பணும். ஆனால் இப்போ பாரு, இந்த எலி பண்ணுற வேலை, எண்ணெயில் துணியை நனைச்சதும் எல்லாத்தோட மனசும் இப்படி வாடி போச்சு அப்படின்னு நினச்ச சூர்யா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா படிக்கட்டில்
கால் தார பதிஞ்சிருக்கு. என்னையோட கால் தார யார் போயிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்த சூர்யா எல்லாத்தையும் ஒரு தடவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் என்னாச்சு? என்னம்மாம்மா? ஏன் இப்படி சத்தமா கூப்பிடுறீங்கன்னு வந்து புனிதாவும், ரஞ்சிதாவும் கேட்குறாங்க. இத பார்த்தீங்களா? எண்ணெயில யாராவது கால் வச்சீங்களா? எல்லாரும் வெளிய தானே நின்னுட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி மாடியில எண்ணெயோட போயிருக்காங்க? யாரோ நடந்திருக்காங்க பாருங்க. இந்த பாதத்துல யார் கால் வைங்க? அவங்க தான் இந்த வேலைய செஞ்சிருக்கணும். கால வை வா! புனிதா வந்து வை வா! அப்படின்னு சொல்றாங்க. புனிதா கால் வச்சு பார்க்குறாங்க. அவங்க கால் செட் ஆகல. ரஞ்சிதா, சிங்காரம், அம்மாச்சி இப்படி எல்லாருமே அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. நம்ம தீபாவளி நாள் அதுவுமா இப்படி அபசகுணம் மாரி நடந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டு வந்திருக்கிறத மாதவியும், ஸ்ரேகாவும் பார்த்துட்டு வந்து சுந்தரவல்லி கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட சுந்தரவல்லி, "இதைத்தாண்டி நான் எதிர்பார்த்தேன். அவங்க சந்தோஷமெல்லாம் நிலைக்கக்கூடாது. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சுந்தரவல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சூர்யா வராங்க. "ஆமா, அவங்க சந்தோஷத்த நிலைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? அப்ப நீங்க வாங்க. என்னோட சந்தேகத்த முதல்ல தீர்த்து வைங்கன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப சுந்தரவல்லிக்கு சரியான கோவம். "என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்ட பக்கமெல்லாம் வரணுமாங்கிறாங்க." "ஆமா, என்னோட சந்தேகம் தீர்ந்தே ஆகணும். யார் அந்த புடவையில எண்ணெய் ஊத்தி வச்சதுங்கிறாங்க." அப்போ சுந்தரவல்லிக்கு எதுவும் தெரியாம திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அங்க மாதவி மட்டும்தான் அப்படியே திருதிருன்னு திருட்டுத்தனமா முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும், "இப்ப வரப்போறீங்களா இல்லையா?" அப்படின்னு சுரேகாவையும், மாதவி, அசோக் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அங்கேயும் அவங்க 3 பேர்த்தையும் கால் வச்சு பார்க்க சொல்றாங்க. அப்ப அசோக்கோட கால் மட்டும் தான் பொருத்தமாகுது. "அப்போ இந்த காரியத்த செஞ்சது நீ தான். உன்னைய தவிர வேற யாரும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. எதுக்காக இப்படி செஞ்ச?" அப்படின்னு சூர்யா எல்லார் முன்னாடியும் அப்படியே பெல்ட் எடுத்துட்டு வந்து மிரட்டிட்டு இருக்கும்போது, அப்போ அசோக் உண்மையை ஒத்துக்கிறாங்க. "ஆமா, நான் மட்டும் தான் செஞ்சேன். நான் தான் செஞ்சேன். இந்த தீபாவளி நீங்க கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக நான் செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க." "ஏதோ மன்னிப்பு பேத்தோட ஆசையிலையும் மண்ணள்ளி போட்ட உனக்கு மன்னிப்பு வேணுமா? மன்னிப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, இதுல நீ மட்டும்தான் உடந்தையா? இல்ல இதுக்கு கூட்டாளி சேர்த்து வச்சிருக்கியாங்கிறாங்க." "இதுக்கு யாரும் உடந்தை இல்லை. இதுக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை. யாருக்கும் இதை பத்தி எதுவும் தெரியாது. நான் தான் செஞ்சுட்டேன்னு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க." அப்போ சிங்காரம் வந்து, "ஐயா, என்னய்யா பண்ணுனேன்? ஏதோ என் பொண்ணுக்கு நான் ஆசாசியா என் கையில உள்ள காசை புரட்டி போட்டு ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தீபாவளிக்கு நம்ம கொடுத்து சந்தோஷப்பட்டு பார்க்கலாமேன்னு நினைச்சு கொண்டு வந்தேன். இந்த புடவையை எவ்வளவு சந்தோஷமா நான் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? இதுல போய் எண்ணெய் ஊத்தி என்னோட ஆசையில மண் அள்ளி போட்டுட்டியே. உங்களோட எண்ணெய் என்னையா எண்ணம்? நல்ல எண்ணமா இது? நீ எல்லாம் நல்லா இருப்பியா?" அப்படின்னு சிங்காரம் கேட்டுட்டு இருக்கும்போது மாதவி வந்ததும், "என்ன சொன்னேன்? ஏன் புருஷன் சரட்டை பிடிச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிட்டியா? கேவலம் எங்க வீட்டு தோட்டக்காரனே நீ தீபாவளி கொண்டாடணுமா? புடவையில என்ன சிந்துனா அதுக்கு என் புருஷன் தான் காரணமா?" அப்படின்னு பலார் பலார்னு அரையிறாங்க மாதவி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யா அப்படியே பறந்து அடிச்சுக்கிட்டு வந்ததும் மாதவியை வெளுத்து வாங்குறாங்க. "என்னடி, யார் மேல கை வச்ச? என் மாமனார் மேலேயே கை வச்சிருக்க? கொஞ்சம் கூட மரியாதையை தெரியாத நீ? நீ போய் இப்ப நேருக்கு நேர் நின்று பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஒழுங்கு மரியாதையை என் மாமனார் கிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லி சூர்யா மாதவியா அப்படி மடங்க வைக்கிறாங்க. மாதவி தலை குனிஞ்சு அவமானத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அம்மாச்சியும் சிங்காரமும் ஓடி போய், "ஐயா, நோம்பி நாள் அதுவுமா? வேண்டாங்க ஐயா. எங்கனால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேண்டாங்க ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து அருணாச்சலம் சிங்காரத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. "சிங்காரம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். பொறாமையில செஞ்சிருக்கிற இந்த தப்புக்கு நிச்சயமா இந்த தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி இன்னொரு நாள் தப்பு நடக்காதுங்கிறாங்க அருணாச்சலம். "நல்ல நாள் அதுவுமா எங்கனால இருக்குங்க ஐயா. வீண் பிரச்சனை. வேண்டாங்க ஐயா. விட்டுற சொல்லுங்கன்னு சிங்காரம், அம்மாச்சி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நந்தினி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "நல்ல நாள் அதுவுமா நம்மளால புது துணியெல்லாம் போட முடியாம போச்சு. இதனால வீட்டுலயும் பிரச்சனை பெருசாயிருச்சு" அப்படின்னு வருத்தப்படும்போது, என்னமா செய்யறது? அவங்க செஞ்ச தப்புக்கு நம்ம என்ன செய்வோம்? ஏதோ சந்தோஷமா எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டு நோம்பியை கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதவினால எப்படியெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு பாரு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகம் தான் ஆகும். சரி, நம்ம இங்கிருந்து கிளம்பலாங்கிறாங்க. சிங்காரம் வந்து நந்தினியும் கூப்பிடுறாங்க. "நந்தினி, இனிமேலும் நீ இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தா ஐயா குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிடும். அவங்களுக்குள்ளேயும் தேவையில்லாம பிரச்சனை. அதனால நீ நம்ம வீட்டுக்கே கிளம்பி வந்துருமா. இந்த வாழ்க்கை போதும். வாழ்ந்ததெல்லாம் போதும். நீ வந்துருன்னு" கூப்பிடுறாங்க. இதை கேட்ட சூர்யா, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நந்தினி எல்லாம் வரமாட்டாங்கிறாங்க." நந்தினியும் சொல்றாங்க, "ஆமா, இனிமே நான் அங்க வரமாட்டேன். இதுதான் என்னோட வீடு, புருஷ வீடு. இங்க யார் என்ன அதிகாரம் பண்ணினாலும் அது இனிமே என்கிட்ட செல்லாது. யாருக்கும் பயந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு" நந்தினி துணிச்சலோட நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.